ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா இப்படி வந்திருக்க, ஒரு கேவலமாக வந்திருக்காளே அப்படின்னு நினைக்காங்க. இப்போ நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி. இன்றைக்கி வந்து தீபாவளி, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இன்றைக்கி தான் எனக்கு தீபாவளின்ற அந்த ஒரு இதே வருது. இவ்வளோ வருஷம் வந்து நான் தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணதே கிடையாது, புது ட்ரெஸ் கூட போட்டது கிடையாது. இந்த வருஷம்தான் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் வெடி இவ்வளோ நேரமும் வெடி போட்டுட்டு தான் இருந்தோம். இப்போ 12 மணி ஆயிடுச்சு. இப்போயும் வெடி போட தான் போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், யார் யார் போடுறன்றதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்களுக்கு தலை தீபாவளி, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தலை தீபாவளி அப்படின்னா ஹாப்பி தீபாவளி எல்லா பேத்துக்குமே. தலை தீபாவளி அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருச்சு எரும மாடே. ஐயோ, பீப்பாவை போய் பாப்பான்ற. ஹாப்பி தீபாவளி கொண்டாட்டம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஹாப்பி தீபாவளி. அப்பா, ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிடிச்சிருச்சு. காது கண்ணீர் சத்தம் கம்மியா இருக்கு. இவனுக்குள்ளே வச்சு போட்டுருவா. ஏய், தெரிச்சிருவேன் நானு. ஆத்தாடி, அசையாம இப்படி நிக்காருன்னு பாரேன். ஹாப்பி தீபாவளி. ஐயோ, என்னைய தள்ளி விட்டுருவா போல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய தீபாவளியோடைய அவுட்ஃபிட்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து 12 மணிக்கு நாங்கள் வெடி போட்டது, மாமா வெடி போட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டு மறுநாள் வந்து அப்படியே காரில் வெடி வாங்குறதுக்காக போகணும். ஏன்னா நைட்டே எல்லா வெடியையும் போட்டாச்சு. வெடி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பத்தாது அப்படின்னா திருப்பி காரில் எல்லா பேருமே வெடி வாங்குறதுக்காக போகணும். என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து எப்படி இருக்குன்னு முக்கியமாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா தீபாவளிக்கு நாள் தான் நாங்கள் ட்ரெஸ்ஸே எடுக்க போனோம். ராஜபாளையத்தில் விகாஸ் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, வன்னியம்பட்டி விளக்கில், அங்கே தான் போய் நாள் தான் ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்தாங்க மாமா. சாரீ தான் கெட்டுறதாக ஐடியா இருந்தது. ஆனால் அப்போ ப்ளவுஸ் தைக்க முடியாது, 2-3 நாள் தான் இருந்தது தீபாவளிக்கு. அதனால் சரி நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கேயே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சும்மா கவுன் மாதிரி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்ற கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஷாப்புக்குமே வந்தாச்சு வெடி வாங்குறதுக்காக. நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் வெடியாக தான் இருந்துச்சு. பகல் வெடி சுத்தமாக இல்லவே இல்லை. வெடி வாங்கிட்டோம், போய்கிட்டு இருக்கோம். சிவகாசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெடி வாங்குறதுக்காக போனோம். அங்கே வாங்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம். அதே இடத்துலையும் கடைக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்படியே ஒரு தோப்புக்குள்ளே போனோம். தோப்புக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறையா எடுத்தோம். செமையாக இருந்துச்சு. நீங்கள் அதையும் பாருங்கள், நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஹாப்பி தீபாவளி கூட யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும்தான் சொன்னேன். எல்லா பேத்துக்குமே வெக்கம் வந்துருச்சு. தீபாவளி வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை நைட்டே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அதோட அவுட்ஃபிட் தான் இது எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். மேட்சிங்காக போட்டிருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் மேட்சிங்காக எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இங்கேயும் வந்து வெடி போட்டுட்ருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நைட் வெடி தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே நைட்டுக்கும் அதுக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். இந்த வெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இது பேர் என்னமோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் வெடிக்கவே ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. அதுவும் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை வெடி வெடிச்சது சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எத்தனை வெடி வெடிக்குதுன்னு. எனக்கு கீழே வரைக்கும் வருது. அப்பா,
வரைக்கும் வருது. இனிமேல் குழாயில தண்ணி வரலன்னா இப்படிதான் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். தீபாவளிக்கு நாள் நான் நல்லா வெடி போட்டேன் நைட்டு. ஆனால் மறுநாள்லேருந்து தீபாவளி அன்னிலேருந்து நான் வெடியே சரியாக போடல. எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.